எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட ப்ரீவியஸ் vlogs எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரியா பேபி நம்மளை எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்னு. அதான் அவள் சொன்னா 5 நாள் மிஸ் பண்ணலாம், அதை கவுண்ட் வச்சிருக்கா பாருங்க, 5 days அப்படின்னு. ஸோ அவள் என்ன பண்ணா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. நானும் அப்படியே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து வீக்கெண்டு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year 1.5 years இருக்கும் நானும் என் சிஸ்டரும் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறது. ஸோ என்ன பர்ச்சேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதான் சொன்னேன், 2 வருஷம் ஒரு இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 2 yearsக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும். அதுதான் ஏன் வந்து அவ கூட போய் வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தான் வந்து அந்த சினி மேக்கப்போட அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும். அந்த மாட்ட நேற்றே அப்பாயின்மெண்ட் ஆகியாச்சு, வாடி நம்ம இன்னைக்கு போயிட்டு வரலான்னு. ஸோ நம்ம கூட இன்னைக்கு ரியா பேபியும் வராங்களாம். ஸோ அவளையும் கூட்டிகிட்டு ராஜ்குமார் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வந்து இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம். இதையே நான் vlog பண்ணுறேன்னா, நிறைய பேர் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அக்கா என்ன லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷேட்ஸு, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. பட் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அது அந்த விஷயம் காலி ஆயிடுச்சு, அதுக்காக தான் நான் போகிறேன். அதை என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ நாங்கள் எங்கே வாங்குகிறோம் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மோஸ்ட்லி நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து வடபழனி. ஸோ வடபழனியில் தான் வந்து நிறைய இந்த மேக்கப் ஐட்டம் ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் ஐட்டம் கிட்ட ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்றதால வடபழனியில் தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற இடம் வந்து வடபழனி. இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் எங்களோட ஷாப்பிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் போய் இப்போ ஷாம்லி வீட்டில் தான் சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதா. ஸோ வேர் யூ ஆர் கம்மிங் ஓவர் மேக், பயங்கர மேக்கப்பாக இருக்கே. பேபி டால், பேபி டால், see here, say hi, fan dance, belly dance. அப்பா பா பா சமப்பா belly dance இதான் பாருங்க. வேற என்ன ப்ராடக்ட்? வேற what happened? You changed your dress. You said no. Yeah, I said no, but this is comfortable for you, right? For shopping. I don't want to go shopping. Then where you want to go? I want to go mall. No, we are not going mall. Always you are going mall. We are going street shopping today. Okay? You? I want to go beach. Beach? இந்த வெயிலில் பீச்சுக்கு போனால் என்னத்த போ பீச். ஏற்கனவே கருத்து போயிட்டேன். அப்பா தங்கத்தில் போட்டு விட்டுட்டார். கடிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுல போட்டு. அதான் நீ என்ன சொன்ன, ஃபீல்டுலயே இருக்கணும், மறந்துட்டா இப்படி. ஒரு மேக்கப் ஐட்டம் வாங்குற இடம் கூட இவருக்கு எங்கன்னு தெரியல. அதாவது 2 வருஷம் கழிச்சு முன்னாடிதான் நம்ம 2 பேரும் வந்தோம். பக்கத்து பிளாசாவுக்கு போக வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர இந்த பிளாசால வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேக்கப் ஐட்டம் எங்கன்னு கேக்குறாங்க. அது பக்கத்து பில்டிங் தான் அப்படின்றாங்க. அழகா இருக்கு ட்ரெஸ் எல்லாம், நல்லா இருக்குல்ல. அது போடுற மாதிரியா இருக்கு அந்த ட்ரெஸ். எனக்கு போட்டா பண்ணி மாதிரி. ஓ இப்பயே திட்டுவான், ஏன்டி பக்கத்து தெரு போய் வாங்குறியா நீனு, அது பக்கத்துல இருக்கேமா. வாங்க வாங்க வாங்க, இருக்கா இல்லையா உள்ள மேல போய் பார்க்கலாமா? பக்கத்து கடையில சொன்னதால இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், நம்படி என்ன, அங்கதான் சீப்பா இருக்கும். வா போய் பார்க்கலாம். பெருசு இது நல்லா இருக்கு. ஃபயர் இது எரியுது, இது அழகா இருக்கு. இங்கே தான் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குவேன். இங்கே ஹோல்சேலில் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வாங்கியாச்சு. பேக் டு அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் அங்கே கீழே போனால் தான் தெரியும். செம்ம திட்டு உள்ள போகுது 2 பேருக்கும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சாச்சு. ஸோ ஷைலு வாங்கினதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கு. காஸ்மெட்டிக்ஸ்னாவே எப்போவுமே ஸ்பெஷல் தானே. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஷாப்க்கு வந்ததுக்கப்புறமா என் தங்கச்சிக்கிட்டேயும் பேசிட்டு, நம்மளோட ஃப்யூச்சர் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி சூப்பர்வான பிராண்ட் நெயில் பாலிஷ், அது மாதிரி கன்சீலர்ஸ், தர்மா, இதெல்லாம் ரொம்ப டாப் பிராண்டோடது வந்து நம்மளோட ஷாப்லேயும் அவைலபிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நேற்று வந்தோம். ஸோ எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்கப் வந்து நான் நிறைய லைக் கன்சீலரோ இல்லை இதுவோ அதுவோலாம் போட்டிருக்கேன்.
பண்ணுறதுல காம்பேக்டும் நம்மளோட தர்மாவும் இது 2 தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து தர்மா. இது எல்லா கலர்லேயும் கிடைக்கும். நீங்கள் காலையில் இதை போட்டிங்கன்னா ஈவினிங் வரையும் வந்து சஸ்டெயின் ஆகும். அதான் இதோட ஸ்பெஷல். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த பிளான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட கடையில் வந்து இது எல்லாமே வந்து நம்ம வைக்க போகிறோம். சூன் வந்து இது எல்லாத்தையும் எதிர்பாருங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாட் ஓன்லி கிளாத், நம்ம கேர்ள்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் ஷாப்பை பொறுத்தவரையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நெயில் ஆர்ட்ஸு இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்காதோ அது எல்லாமே வந்து நம்ம கடையில் அவைலபிளாக இருக்கும் கோயிங் ஃபார்வர்டு. அது ஒரு விஷயம் இன்ட்ரோ பண்ணும்போதும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பேன். பிராண்ட் தான் நாங்கள் இது இப்போ கன்சீலர் தானே, கன்சீலர். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற கன்சீலர் மட்டும் இதுதான், தர்மா கலர். இந்த கலர் கோடு வச்சு போடுவோம். இது தவிர வேறு எதுவும் நாங்கள் போடுறது இல்லை மேக்கப் ஐட்டம். இதுதான் எங்கள் மேக்கப் ஐட்டம். என்னடி உன் தலை இப்படி இருக்கிறியா? என்னடா இவ தலை வச்சிருக்கு பாரு அவங்க அப்பா கூட. அழகா இருக்கு. ஷோ மீ. வெரி கியூட். நெயில் பாலிஷ் காட்டல. நெயில் பாலிஷ் காட்டுடா கண்ணா. வாங்கிட்டு வந்தானே அடிச்சிட்டியா? லிப்ஸ்டிக்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டா. இப்போ அது கலைஞ்சிரும். வாயை உம்முன்னு பிடிச்சிட்டு வச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க லிப்ஸ்டிக். அப்புறம் இது யார் புள்ள? அது அடிச்சாச்சு. காட்டு. ஆர்டிஸ்ட் புள்ள அதுதான். இப்ப காட்டு. சரிங்க. வாவ் சோ கியூட். கை இப்படி வாய் நார்மலா விடுங்கம்மா. அது இனி எப்படி வச்சிருக்கோம் சொப்பு வை மாதிரி வச்சுக்கோ. நான் சின்ன வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு ஒட்டிக்க கூடாது. இவளோட பழக்கமும் அதுதான். அப்படிதான் வச்சிருப்பா. எல்லா குழந்தைங்களும் லிப்ஸ்டிக் வச்சுதுங்கன்னா இப்படிதான் வச்சுக்கோங்க. அது நீ இப்படி வச்சுப்பா. ஊப்புல பாரு இப்படி சுருக்கி வச்சுக்குது டிஃபரெண்டா. என்ன சாப்பிட போறீங்க? எல்லாம் பலமா இருக்கு. What you are going to eat? Fish-ஆ? ஓகே கைஸ், ஃபைனலாக சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஈசிஆர் பீச்சுக்கு போகணுன்னு ரியா சொன்னாலும் அதுலேருந்து ஈசிஆர் நோக்கி பயணிக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சென்னையோட மிகப்பெரிய குப்பை கிடங்கு. இந்த சிட்டி ரோபா ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. நிறைய இந்த குப்பை ரிலேட்டடான ஷூட்டிங் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுப்பாங்க. எவ்வளோ காக்கா அந்த மலை மாதிரி குப்பை குவிஞ்சிருக்கு பாருங்க. ரியா ஷூட்டிங் டைம். வாட் யூ கோயிங் டு டூ ரியா? வேர் வி கேம்? Cutie. Play on the play. You are so tired, Anamma. I'm not tired. Wow, very nice flower. இப்போ நம்ம Okay, shall we go beach? மாத்திக்கலாம். Shell. Collecting shell. Give it to me. You put here in your slipper. You shell எடுக்கறாங்க பாரியா. எதுக்குமா shell? Yes, I gave it. என்ன பண்ணுவீங்க ஷெல்லுல ரியா? ஷெல் எடுக்கறாவ அழகா. பேபி அழகா இருக்கு. அதான் அவ்வளோதான் மண்ணு. எனக்கு தெரியாதுப்பா. பீச்சுக்கு வந்துட்டு போகலான்னு பீச்சுக்கு வந்துருக்கோம். இது வந்து ஈசிஆர் பீச்சு. இங்கே பின்னாடி வந்து இந்த செடி அழகா இருக்கும். பேக்ரவுண்ட் அழகா இருக்கும். ரொம்ப ஒரு அழகான நாள் இன்னைக்கு. உண்மையாகவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் 3 பேரும் போய் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் ரியா கூட நல்ல ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போயே ஆகணும்னா ஸோ பீச்சுக்கு போய் நல்லா விளையாடிட்டு கிளைமேட்டும் நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஷெல்லெல்லாம் பொறுக்கி ஏதோ விளையாட போகிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அதை மறக்காமல் அந்த செருப்பில் வேற போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்க போனதுலேருந்து எனக்கும் ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியாவும் வந்துடுச்சு. நம்ம காஸ்மெட்டிக்ஸும் ஸ்ரீலங்காவில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல நோட்டோடு தான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய அப்டேட் அப்கமிங்கில் வரப்போது. நம்ம ஷாப் பற்றி நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்களும் நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களோட பேஜ் வந்து பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் நம்ம அப்கமிங் ஷாப்போட அப்டேட் பிஸ்னஸ் அப்டேட்ஸ் இதை வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஓகே மக்களே, பாய். see you நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.